தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்துச்சுன்னா, அது எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு நடைய கட்டக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. உழைப்பால மட்டும் தான் நம்ம உயர்வுக்கு போவோம் அப்படிங்கிறத உணர்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்க. ராப்பகலா உழைப்பாங்க. யாருக்கும் தொல்லையா இருக்க மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு பாதை அமைச்சு, அதுல பயணம் பண்ணக்கூடியவங்க. அதீத திறமைசாலிங்க, அதீத புத்திசாலிங்க. எப்பேர்ப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும், இவங்கலாம் வந்து பீனிக்ஸ் பேர்ட் மாரி. எப்படி எரிச்சாலும் சரி, தன்னுடைய உயிரை மீட்டுக் கொள்ளக்கூடிய சக்தி இவங்ககிட்ட இருக்கு. கஷ்டம்னாக்கா அந்த செகண்ட் வந்துட்டு வருத்தப்பட்டாலும், அடுத்த செகண்டே அத விட்டுட்டு நம்ம எப்படி அதுலருந்து வெளிய வரணும், அதுவும் எப்படி சிறப்பா வெளிய வரணும் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் முழுக்க ஏமாந்திருந்தாலும், இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமா இருக்க போகுது. தனுசு முடிவு பண்ணது தான் நடக்க போகுது. 3 கிரகங்களுடைய சாதகமான அமைப்பு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்த கொண்டு வந்திருக்கு. குறிப்பா பண வரவுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. அது எப்படி? என்னங்கிறத தெளிவா பார்க்கலாம். நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும், கெட்டதுக்கும் நவகிரகனுடைய அமைப்பு பொறுப்பு. அப்படி பார்க்கிறப்போ, இப்போ உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? ஏதாவது கிரகங்களுடைய மாற்றம் இருக்கா? அது நமக்கு சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? தெளிவா பார்க்கலாமா? ஒரு விஷயம் சொல்றேன். சாதகமா மட்டும் தாங்க இருக்கு. தனுசு ராசி. மூலம் நட்சத்திரம், பூரட நட்சத்திரம், உத்திரட நட்சத்திரம் 1ஆம் பாதம். 3 நட்சத்திரங்களுடைய ஆட்சி தனுசு. உங்கள பொறுத்தவரைக்கும் கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா, ராசியில சுக்கிர பகவான் உட்கார்ந்திருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல ராகுவும் இருக்காரு. ரண, ருண, ரோகஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்காரு. இது உங்களுக்கு சாதகங்க. அடுத்து அஷ்டமஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவானும், தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் கேது பகவானும், அயன, சயன, போகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சூரியனும், புதனும் கூட்டணியில இருக்காங்க. புதன் பகவான் வக்ரகதியில இருக்காரு. இதுவும் உங்களுக்கு சாதகம் தாங்க. ஆக குரு பகவான வக்ரகதி, புதன் பகவான வக்ரகதி, சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறது அதிர்ஷ்டம். குருவுடைய வக்ரகதி, அவர் இருக்கக்கூடிய இட அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம். சுக்கிர பகவானும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. சோ இந்த 3 கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா தான் நீங்க வந்துட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்த நல்ல விதத்துல வாழ போறீங்க. கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க 3/12/2024 அன்னைக்கு சுக்கிரன் உங்க ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு சாதகம் தான். இதனால எல்லா விதத்திலயும் நன்மைகள் உண்டு. எத நெனச்சாலும் சரி, செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் அதிகரிக்கும். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. சந்தோஷத்துக்கு குறையே இல்லை. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, தனுசுக்கு இனி வரும் காலம் எல்லாம் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம். இப்போ வந்து நீங்க சிரிச்சிருப்பீங்க. நான் பாடுறத கேட்டோ, இல்ல பலன கேட்டோ தெரியாது. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய காலத்துக்கு நான் உறுதி சொல்றேங்க. முக்கியம் பணவரத்து அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் ஒழிந்து போவாங்க. எதிர்ப்புகள் எல்லாமே அகலும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பண பிரச்சனையோ, உறவு பிரச்சனையோ, குடும்பத்துல பிரச்சனையோ, இல்ல ஆரோக்கிய ரீதியா பிரச்சனையோ, பிரச்சனை இனி தனுசுக்கு இல்ல. ஓகேவா? குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குதூகலம் உண்டாகும். கணவன் மனைவி உறவுக்கெல்லாம் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளோட மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. குடும்பத்துல இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறப்போகுது. அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ரெடியாக போறீங்க. அது உங்க தலைமையில நடக்க போகுது. தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பார்க்கிறவங்க, சட்டு வேகத்துல உயர்வான நிலைக்கு போக போறீங்க. நன்மைகள் தொடர்ந்து நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. குறிப்பா பெண்களுக்கு எடுத்த காரியத்தை துணிச்சலா செய்து முடிப்பீங்க. தனுசு ராசி பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அத வந்து வெற்றி கனியா மாத்துற வரைக்கும் உறுதியா நிப்பாங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தொழில் ரீதியா சொல்றேங்க. கூலி வேலை செய்றீங்களோ, இல்ல கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய பிசினஸ் பண்றீங்களோ, சினிமா துறையில இருக்கீங்களோ, இல்ல பத்திரிகை துறையில இருக்கீங்களோ, ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, எந்த துறைகளா இருந்தாலும் சரி, தனுசு இனி வெற்றி கொடிய நாட்டுவீங்க. அடிச்சு நவுத்துறான்ற மாரி உங்க பாதையில இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும், தாமதங்களையும் தாண்டி வெற்றி நடை போட போறீங்க. நீங்க வர்றீங்க அப்படின்னாவே ஒதுங்கிருவாங்க. ஆமா, சாமி அந்த பையன எதுத்தா, அந்த பொண்ணு எதுத்தா, வேணாம் வேணாம் அந்த ஆள்லாம் ஒரு மாதிரி. இப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மத்தவர்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய விதத்துல இருக்க போகுது. வளர்ச்சினா வளர்ச்சி, அப்பேற்பட்ட அசுர வளர்ச்சிய இனி வந்து நீங்க பார்க்க போறீங்க. குறிப்பா அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆதாயம் உண்டு. பதவிகள் தேடி வரும். உங்கள சுத்தி ஒரு நல்ல கூட்டம் வந்து சேரப்போகுது. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில வெற்றி பெற போறீங்க. துணிச்சலோட உங்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதனால வெற்றி தொடரும். டீச்சர்ஸ் மத்தியில, உங்க பெற்றோர்கள் மத்தியில பாராட்டப்படுவீங்க. செலவுகள் கட்டுக்குள்ள வரும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் அமையும். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இது தனுசு ராசி அந்த பெற்றோர்களா இருக்கீங்க அப்படி இருக்க பிள்ளைகளுக்காக வரன் தேடுறீங்களா? நல்ல வரன் அமையும்.
நீங்களே வந்துட்டு பார்த்து பார்த்து சலிச்சு போச்சுப்பா, வரலாம் பார்க்கறதில்ல அப்படின்னு ஒதுங்கி இருந்தா கூட, உங்களை தேடி ஒரு நல்ல வரம் வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி, அந்யோன்யம் அதிகரிக்கும். அட நீ வேணா, நான் வேணா பிரிஞ்சிருக்கும் கூட. இப்போ முயற்சி செய்தால், திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான அமைப்பு இருக்கு. நீங்களே முயற்சி பண்ணலாம் கூட சரி. காலம் உங்கள வந்து சேர்த்து வச்சுரும். உடனே சரியாயிடும். எப்பேர்ப்பட்ட கருத்து வேறுபாடும். அலுவலக பணிகள்ல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் காணாம போகும். மனசுல உற்சாகம் ஏற்படும். புதுசா வேலைக்கு முயற்சி செய்றீங்களா? நல்ல வேலை அமையும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? வெளிநாட்டுல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே சாதகமா இருக்கும். வியாபாரம்ல நீங்க எதிர்பார்த்தத விட பல மடங்கு நன்மைகள கொண்டு நடக்கும். லாபம் அதிகரிக்கும். கடையெல்லாம் வந்து 1க்கு 2 கடையும் பண்ணுவீங்க. கடைய வந்து வேற இடத்துக்கு மாத்துவீங்க. நினைக்கிறதெல்லாம் நடக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறும். குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்குலாம் மகிழ்ச்சியான காலகட்டம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் உங்ககிட்ட வந்து இணக்கமா இருப்பாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உற்சாகத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்க வந்து அன்பாவும், ஆதரவாவும் இருப்பாங்க. இப்படி எல்லாமே நல்லதாவே நடக்கும். இப்ப வரைக்கும் பார்த்தது எல்லாமே புது பலன்கள். தனுசு ராசிக்கு இத கேட்கிறப்பவே மனசுக்கு சந்தோஷமும், நிம்மதியும் கிடைச்சிருக்கும். இப்ப விரிவான நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். மூலம் நட்சத்திரம். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு சீரான நிலை காணப்படும். எவ்வளவோ சிரமப்பட்டுருப்பீங்க. அதெல்லாம் ஒதுங்கிரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணப்புழக்கம் கடந்த காலத்த விட அதிகமா கிடைக்கும். எதிர்பார்த்த புகழ் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவதே காரிய வெற்றி உண்டு. எதிர்ப்புகளை எல்லாமே சமாளித்து முன்னேறக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் சாதகமான பலனை அள்ளி கொடுக்கும். பூரடம் நட்சத்திரம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாடுபட வேண்டியிருந்த நிலை மாறி, நீங்க பாட்டுக்கு இருந்தாலே போதும். உங்களை தேடி பதவிகள் வரும். தொண்டர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு மரியாதை உயரும். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தீவிர முயற்சிக்கு படிப்பு வந்து உங்களுக்கு ஒரு பாதையை காட்டும். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட போறீங்க. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. அடுத்த உத்திராடம் நட்சத்திரம். தைரியம் கூடும். பணவரத்து திருப்தியை கொடுக்கும். எடுத்த காரியத்தை சோர்வடையாம செய்து முடிப்பீங்க. பேச்சு திறமையால காரிய வெற்றிகள் உண்டாகும். போட்டிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாத்திக்க போறீங்க. பல விதங்கள்ல பலன்கள் உண்டு. சின்ன விஷயம் கூட உங்க மனசுக்கு நிறைவை கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கெட்டிக்காரங்களா வளம் வர போறீங்க. திடீர்னு டென்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்த சரி தனுசு ராசிக்காரங்க எச்சரிக்கையா இருக்கணும். அடடா நமக்கு தான் அமோகமான பலன் இருக்கே அப்படிலாம் யோசிக்க கூடாது. எல்லாத்தையும் ஒரு கை பாக்குறதுக்கு துணிச்சல் இருக்கிற மாதிரி எல்லாவத்தையும் கவனமான கண்ணோட்டத்தோட அணுகணும். புரியுதுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சித்தர்களை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. மனசுல தைரியம் கூடும். இந்த ஜீவ சமாதிலாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் போயிட்டு வாங்க. ரொம்ப சக்தி கூடும் உங்களுக்கு. காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும். தடை, தாமதம் எதுவுமே இருக்காது. என்னென்ன பிரச்சனைகளை நினைச்சு அங்க போய் ஒரு 10 நிமிஷம் அமைதியா தியானம் பண்ணிட்டு பாருங்க. நல்ல ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு தென்படும். திக்கு திசை தெரியல, யாரும் துணை இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சித்தருடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய விஷயத்த புரிய வைக்கும். ஏன்னா முற்றும் துறந்தவர்கள், முனிவர்கள்ங்கிற மாதிரி நிறைய விஷயத்த புரிய வைக்கக்கூடிய இந்த சித்தர்கள். தனுசு ராசியை பொறுத்து இந்த காலகட்டத்துல இந்த வாழ்ந்த தெய்வங்களான சித்தர்களுடைய வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. முடியாதவங்க வியாழக்கிழமைகள்ல சாய்பாபா வழிபாடு உங்களுக்கு நல்லதுங்க. நீங்க வேகமானவங்க, விவேகமானவங்க. ஆனா உங்களுக்கு வந்து மனசுக்கு அமைதி ஏற்படணும். அதுக்கு தான் அந்த மாரி சாந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய தெய்வங்கள வழிபாடு செய்றது சிறப்பு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்றதும் உங்களுக்கு இன்னும் வந்துட்டு செல்வ செழிப்பா அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இப்போ வரைக்கும் பணத்துக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா பிரச்சனைகள் மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பணத்த நெறைய இடங்கள்ல வந்துட்டு நஷ்டப்பட்டுருப்பீங்க. அது எல்லாமே இப்ப சரியாகி இருக்கு. காலமும் நேரமும் உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கிறதுனால, இந்த வழிபாடும் உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு பர்ட்டிகுலரா உதவுங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்பப்ப தியானம் பண்ணுங்க. யோகா பண்ணுங்க. நல்லா தூங்குங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும். ஏன்னா, வேகத்துக்கு வந்து உங்கள ஈடுகட்டவே முடியாது. வேகம் இருக்கக்கூடிய இடத்துல உடல் ஆரோக்கியத்த வந்து கவனம் இல்லாம இருக்கீங்க. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மத்தபடி ரொம்ப அமோகமான காலகட்டம். வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நீங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, "திண்ணையில படுத்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சுடா வாழ்க்கை" அப்படின்னுவாங்க. "சும்மா கிடந்தவனுக்கு கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுச்சாமா பணம்" அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் இப்ப நீங்க அமைதியா இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள தூங்க விடாது. நல்லா இருக்க போறீங்க. காற்றாற்று வெள்ளம் மாதிரி எப்படி உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துச்சோ, அதே மாதிரி, அதே வேகத்துல இனி வரக்கூடிய எல்லாமே அது சரி செய்ய போகுது. இந்த வீடியோ பதிவு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 100க்கு 100% சாதகமான அமைப்புல தான் நிக்குது.
இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க, நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டுச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும், எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.